பனித்துளிகள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2026. கல்லாதவன் கற்ற கவி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயா. 2 தீமோத்தேயு 3:1. ஔவையார் எழுதிய மூதுரை பாடல் இப்படியாக குறிக்கிறது. மூதுரை பாடல் 14. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. கற்க வேண்டிய கல்வியை முறைப்படி கல்லாத ஒரு மனிதன் கற்றவனை போல நடித்தாலும் கற்றவனாக மாட்டான். காட்டில் உள்ள மயில் தன் அழகிய தோகையை விரித்து ஆடுகையில் அதை பார்த்து கொண்டிருந்த வான்கோழியானது தன்னையும் அம்மயிலாக நினைத்து கொண்டு தானும் தன் அழகில்லா சிறகை விரித்து ஆடுவதைப் போல கல்லாதவன் கற்றவனைப் போல் நடிப்பதாகும். கடைசி காலங்களில் வாழ்கிற நாம் இப்படிப்பட்ட போலியான மாயமான பக்தியுடைய ஊழியர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் என அழைக்கப்படுகிற நம்முடைய அன்பு மாயமற்றதாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏபேசுவிலே வந்தபோது அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாந்தாரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்களும் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை காணலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எனவே கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக வாழ்வோம். 1 பேதுரு 5:8. ஜெபம். தேவனே, மாயமான வாழ்வை வாழாதபடி தெளிந்த புத்தியை தாரும். ஆமேன்.